சரியாசனத்தில் அமர வைத்த என் தாயே
எங்கே குடிகொண்டிருக்கிற மாநிலத்தை கட்டி காப்பதற்காக வந்து பிறந்தாள் அல்லவா? சரி, இந்த ஆயான மாரியம்பாள் தாயாகப்பட்ட மாரியம்மாள் மூலகத்தை காக்க வந்தாளை. மூலகத்தையே கட்டி காக்க வந்தது யாரு? யாரு? அவதான் என் தாயான மூன்று முகம் கொண்ட முப்பிடாரியம்பாள். தாயாகப்பட்ட முப்பிடாரியம்மாள் கலியோகத்தை காக்க வந்தாளை. கலியோகத்தை காக்க வந்தது யாரு? யாரு? யாரம்மா? அவதான் என் தாயான காளியம்மாள். என் தாயாகப்பட்ட காளியம்மாள் சந்தனமாரி சடமாரி பூமாரி பொன்மாரி அக்கடி மாறி அனல்மாறி நீச்சட்டி மாறி காந்தாரை கனகதுர்க்கை அவ மாறி மாறி எங்க எங்க இருக்க தாயான மாரியம்பாள் அகிலாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி அநாதரட்சகி ஆபத்துக்கு பாந்தகி அலை கடலே உதித்து கொண்டு வாராளே. அன்னை பராசக்தியோட அவதாரம் கொண்டவள். சரி, மாகாளியன் தாயான மாரியம்மா அம்மையார் பிள்ளாயி அட்டவாள் 8 பேர்களும் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எப்படி வாரா தெரியுமா? சீர்வளரும்
அலை கடலோட தன்னதிரை ஓங்கு சங்கு நீரு கப்பாலை ஒன்றாவது கடல் என்ன கடலைய காங்கிரசம் கரைத்தீவில் கருப்பு கடல் இரண்டாவது கடல் முறியக்கரை கொஞ்சத்தீவில் மூன்றாவது கடல் நதியக்கரை கொஞ்சத்தீவில் நான்காவது கடல் சரி ஐந்தாவது கடல் ஆறாவது கடல் அதுதான் நல்ல தண்ணி ஏழாம் கடல் எட்டாவது கடல் ஒன்பதாவது கடல் பத்தாவது கடல் அதுதான் பார்க்கடல் அங்க யாரையா கொலைவிருந்து வர பச்சமாலின் பெருமாளை கோபால கண்ணன் லட்சுமியும் கொலைவிருந்து வருகின்றார் அந்த கடல் தன்னலை பழங்கி போல் பாறை ஒன்று தோன்றிடுமா பழங்குமா பாறையிலை கமலம் என்ற திருச்சுனை கமலம் என்ற என்னப்பா ஓ திருச்சுனை அந்த சுனையை தன்னதிலை மாணிக்க புற்றெழும்ப மரகத புற்றெழும்ப தங்க புற்று வெள்ளி புற்று என்னப்பா ஒரு பக்கம் தங்க புற்று வளருது இன்னொரு பக்கம் அந்த புற்றலைகளை சரி அங்க தங்கம் தான் இருக்கும் ரேட்டு கம்மியா இருக்கு அதிகமா போயிடுச்சா சரி ரொம்ப கஷ்டம் எப்படின்னா போட்டு கெட்டிதான் கொடுக்க போறீங்க இல்ல சொல்ல முடியாதுல்ல அது சரிதானே சரி புற்று இருந்தால் என்ன இருக்கும் ஓ விதவிதமாக இருக்கிறது சரி சொல்லுவோம் அந்த புற்றலைகளை இரண்டு நாகங்கள் வசித்து வருகிறது அது யாரு யார் என்று கேட்டால் ஓங்கி வளர்ந்திருக்கு ஓராயிரம் புற்றாது யாரு யாரெல்லாம் வசித்து வராங்க தெரியுமா அந்த ஏழாவது தீவரிலே ஒரே பொட்டனை யாத்திரை போய்க்கு வீக்கர் அவுட் ஆயிட்டு சரி நாகரோகப்பட்டணத்தை ஒரு ஊரா இருந்தாலும் போதாது ஊருக்கு பேர் இருக்கணும்ல அது என்ன ஊரு சரி அதான் என்ன ஊரு சுப்பிரமணியபுரம் இதுதான் சுப்பிரமணியபுரம் அங்க இருக்கிற என்ன ஊரு அந்த நாகரோகப்பட்டணத்தில் யாரையா வாழ்ந்துவாரா நாகமுடி ராஜன் நாளை கண்ணையான பெண்குடியாள் சரி அளவுடனே வாழ்ந்து வராங்க நாகத்துக்கெல்லாம் அதிபதி அதுதான் நாகராஜன் பூக்கெல்லாம் அரசன் அப்புறம் பார்த்தோம்ல சரி மலைக்கெல்லாம் அரசன்
மலைக்கெல்லாம் அரசன், அவர்தான் மலையரசன். கவிக்கெல்லாம் அரசன், கவிக்கு அரசன், கவியரசன் சொல்லுவோம். இசைக்கெல்லாம் அரசன். அவர் இசையரசன். இது என்ன அரசன்? இது நாகராசன். நாகராஜன். நாகத்திற்கெல்லாம் அதிபதியா யார் வாழ்ந்து கொண்டிருக்கான்? 7வது தேவதை நாகலோக பட்டணத்தில் அந்த நாகலோக பட்டணத்திலே நாகமணி ராஜன் நாகக்கண்ணியான வெண்படியானவள் நாகக்கண்ணி பெண்ணாளோ எப்படி வாழ்ந்து வராங்க தெரியுமா? 2 பேரும் நாகலோக பட்டணத்திலே 2 பேரும் எப்படி வாழ்ந்து வருகிறார்? அவளே கணவாம் மனைவியோ மகத்தோராய் வாழ்ந்து வாழ்வார். மன்னவான் தேவியுமாய் மகிழ்ச்சி கூடி வாழ்வார். நாகமுடிராஜனும் நாகக்கண்ணியான வெண்படியானவள் எப்படியா வாழ்ந்து வராங்க? நாகலோக பட்டணத்திலே நாகராஜ மன்னனும் நாகக்கண்ணி பெண்ணாளும் சரி 2 பேரும் எப்படி வாழ்ந்து வராங்க? கணவனும் மனைவியுமாக கட்டுடனே வாழ்ந்து வருகிறார்கள். மன்னவரும் தேவியுமாக மன்னவரும் தேவியும் மக்கள் மகிழ்ச்சி கூடி வாழ்ந்து வருகிறார்கள். கொண்டவரும் தேவியுமாக கொண்டவரும் தேவியுமாக குதூகலமாய் வாழ்ந்து வருகிறார்கள். புருஷனும் பொஞ்சாதியுமாக பொருந்தியவர்கள் வாழ்ந்து வரார்கள். பொண்டாட்டி புருஷனுமாக. ஆமா, புருஷன் பொண்டாட்டி பொண்டாட்டி 2 ஒண்ணுதானே? ஓ 2 ஒண்ணுதானா? புருஷன் பொண்டாட்டின்னு கூட்டாலும் ஒரு வரவுதான். சரி பொண்டாட்டி புருஷன் சொல்லுவாங்க ஒரு சில வீட்ல. சரி 2 வரவும் ஒரே வரவுதான். அடுத்த வேலையில இருக்கு. அடுத்த வேலையில இருக்கு. ஆமா புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்தா ஒரு சில வீட்ல புருஷன் பொண்டாட்டிமா வாழ்ந்து வருவாங்க. சரி அந்த வீட்ல புருஷன் தான் வரசலவு இருக்கும். ஓ சரி இந்த அம்மா வரசலவு இருக்காது. சரி அந்த ஐயா சொல்லுதா எடுக்கணும், அம்மா சொல்லி எடுக்கூடாது. ஓ ஐயா சொல்லி எடுபடி இந்த அம்மா சொல்லி எடுபடாது. ஒரு சில வீட்ல பொண்டாட்டி புருஷனா வாழ்வாங்க. அதெல்லாம் எப்படிப்பா இருக்கும்? அந்த வீட்ல வரசலவு எல்லாம் அந்த அம்மா தான் பார்க்கும். ஓ அம்மா ராட்சியம் நடக்கும், ஐயா ராட்சியம் கிடையாது. வேலை பார்த்து ரூபாயை கூட உங்களுக்கு கொடுத்துட்டு சரி 100 ரூபா 120 ரூபாய்க்கு அப்படியே கால் தேய்ச்சிக்கிட்டே நிற்பாரு. தருவா 100 ரூபா சரி பார்த்துட்டே இருப்பாங்க. ஓ அப்படி இருப்பாங்க. பொண்டாட்டி புருஷன் வாழ்ற 10 ரூபா அந்த அம்மாட்ட இருந்து சரி அவ்வளவு ஈஸியா வாங்கிட முடியாது. முடியாது முடியாது. கணவன் மனைவி இருக்குன்னு சொன்னா என்னப்பா பொண்ணு மனைவி சிக்கனமா இருக்கும் வீட்டுல, இருக்கணும். இல்லைன்னா மனைவி சிக்கனமா இருக்கணும். ஒரு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிக்கனமா இருந்தாதான் குடும்பம் என்பது முன்னேறிக்கிட்டு வரும். அம்மா 2 ஓட்ட கையில ரூபாய் 10 ரூபா சேர்க்க முடியாது. இருக்க சுட்டெல்லாம் செலவழிச்சோம்னா என்னாச்சு? அதான் ஒண்ணு புருஷன் சிக்கனமா இருக்கணும், இல்ல பொண்டாட்டி சிக்கனமா இருக்கணும். இருக்கணும். ஆமா. சரி அப்ப நாகலோக பட்டணத்துல நாகமுடிராஜனும் நாகக்கண்ணியான வெண்படியானவளும் ஆமா நவமும் சதையும் போல நார்மலராய் வாழ்ந்து வருகிறார்கள். பூவும் நாளும் போலி பொருந்தியவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். கண்ணும் இமயம் போலி கண்ணும் இமயம் போல கட்டுடனே வாழ்ந்து வருகிறார்கள். வீணையும் நாதம் போலி வீணையின் நாதம் போல விருப்பமோடு வாழ்ந்து வருகிறார்கள். செல்லும் சிம்காடும் போல. ஆமா, சரி, இந்த சிங்காடு இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. சிம்காடு இருந்தாலும் போல சிங்காடு போடக்கூடாது. நோட்டு போடணும், நெட்டு போட்டு வச்சாதான் கரெக்ட். பேண முடியும். ஒரிஜினல் வச்சு அது ஒன்றும் செய்ய முடியாது. ஐயா, அதான் விளையாடலாம். அதுபோல் இந்த நாகமுடி ராஜனும் ஆமா நாகக்கண்ணியான வெண்படியான நாகக்கண்ணி பெண்ணாளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தே வாழ்ந்து வாருங்க. ஆமா, கணவன் மனைவி உறவு இருந்தா அப்படிதானே இருக்கணும். என்னப்பா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். ஓ விட்டு கொடுக்கணும். கணவன் ஒரு வார்த்தை சொன்னா மனைவி கேட்கணும். ஏன் விட்டு கொடுக்கணும்? விட்டு கொடுக்கணுமா? விட்டு கொடுத்து வாழ வேண்டும். விட்டு கொடுத்து வாழ வேண்டும். கணவன் ஒரு வார்த்தை ஆத்திரத்துல பேசிட்டாருன்னு சொன்னா சரி மனைவி விட்டு கொடுக்கணும். யார் பேசிட்டா? யார் பேசிட்டா? தம்பிதான் பேசிட்டா.
சரி அப்படின்னு அந்த ஐயா விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கணும். அம்மா விட்டு கொடுக்கணும். சரி அந்த அம்மா ஒரு வார்த்தை ஆத்திரத்துல பேசத்தான் செய்யும். இந்த ஐயா விட்டு கொடுக்கணும். அவரு மனசு தேக்கிட்டு சரி அவன் ஏதோ ஒரு கோபத்துல மனசு பேசுறா. பேசிட்டா அப்படின்னு அந்த ஐயா தாழ்ந்து போகணும். ஓ தாழ்ந்து போகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். விட்டு கொடுத்து வாழ விட்டால் அதான் சொல்லியிருக்கான். இதப்பா கெட்டு போறவன் விட்டு கொடுப்பதில்லை. அது இல்லை. விட்டு கொடுப்பவன் இன்னைக்கு கெட்டு போறதில்லை. அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது. அனுசரிச்சு போகணும். குடும்பத்துல நாளை இருக்கதான் செய்யும். அது நாக முடியும். நான் சொல்லத்தான் இருக்கு செயல் இல்லை. அனுசரிச்சு போகணும் குடும்பத்தை. அது வீட்டுக்கு இதை வந்து சொல்லிய வேண்டாம். அனுசரிச்சு போகணும். போகணும். ஆமா. சரி. வீட்டுக்கு அப்படி இருக்கதான் செய்யும். செய்யும். ஆமா. அம்மா அப்பா வீட்டுல இருந்தா சொகுசு வாழ்க்கை இருக்குமா? முடியாத குடும்பம் வந்ததுன்னா அப்படிதான் இருக்கும். இருக்கும். ஆமா. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். நாகமுடி ராஜனும் நாகக்கண்ணியான பெண்வழியானவளும் நாகக்கண்ணி பெண்ணாலும் கணவன் மனைவி என்று இருந்தால் ஆமா. ஒருத்தர் ஒருத்தர் என்னம்மா? வியாபாசி இருக்கலாம். ஆமா. முதல்ல பேராசி வேணும். அப்புறம் ஒத்து போகும். ஓ குடும்பம் ஒத்து போகும். ஆமா. ஒன்னும் முகராசி இருக்கணும். சரி. இல்லட்டா கைராசி இருக்கணும். ஆமா. இல்லட்டா பேராசி இருக்கணும். எது இருக்கோ இல்லையோ புதுசு நினைக்கும் போது பேராசி பொறுத்த மாதிரி. ஏதோ ஒரு ராசியும் இல்லையே. ஆமா. யாருக்கு முருகன்னு சொன்னா அந்த அம்மா பேர் முப்படாதுன்னு இருக்கணும். இல்ல முருகேஸ்வரின்னு இருக்கணும். அப்பதான் கரெக்டா சொல்லிருக்கியா? வாய்ப்பு தெரியும். வாங்கிட்டு வந்துட்டானா? வாய்ப்பு வந்துக்கோ. சரி, சரி. எங்க வீட்டுல பாருங்க முருகன் முருகேஸ்வரி முத்துராஜ் முத்துலட்சுமி ஆமா. யார் போச்சு? மாரியம்மன் மாரியப்பன் ஏன் அப்படி சொல்லுங்க நாம அது அந்த காலம் இப்ப வாழ போறேன்னு பேசுறது நேரங்க வா இதுல உட்காரு சேரை பேசணும் நம்மளே மரியாதையோட அத்தான் சொல்ல முடியாது பேச மாட்டாரு செல்வமா முடியா கூட அப்படிதான் திருப்பி பார்ப்பாங்க. அதுபோல இந்த நாகமுடியாரும் நாகக்கண்ணியாரும் வெண்படியாரும் ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இடத்தை மன்னனை அழைத்து மங்கை நாகக்கண்ணியார் வெண்படியார்கள் சொல்லுகிறாள். இதை என்னையா சொல்றது தெரியுமா? நாகராஜ மன்னவா மன்னா சொத்திருக்கு சுமிருக்கு சுமீருக்கு சொந்தனாரும் பவுண்டு ரொம்ப உண்டு மாடுக்கு 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 அழகு மட்டை இருக்கு இருக்கு தாரி போவில்லை தாரி தாரோவில்லை தாரி குறைவோவில்லை தாரி தாரோவில்லை மன்னாரி குறைவோவில்லை மன்னாரி குறைவோவில்லை மன்னரத்தால் தாரோவில்லை என்ன சொல்லுகிறாள்? அது சேலை மறிக்கிட்டே போகுது.